ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபிட்ரோடைய ஃபைனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி 2 கிளாஸ் முடிச்சிருப்பேன். இந்த கிளாஸஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன். என்னுடைய ஃப்ரீ டைமில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ நான் அதெல்லாம் ஒரே ஐடியா இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபிட்டிங், அசம்பிளி அண்ட் டெக்னிக்ஸ். 2 டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்கு. டெம்பரரி ஜாயிண்ட் அண்ட் பெர்மனன்ட் ஜாயிண்ட். பெர்மனன்ட் ஜாயிண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். டெம்பரரி ஜாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Can be assembled, dismantled easily. நம்ம ஈஸியா அசம்பிள் பண்ணிடலாம், ஈஸியா கட்டிடலாம். உதாரணத்துக்கு ஸ்க்ரூ அண்ட் நட்டு, போல்ட் நட்டு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி கார்டர் ஜாயிண்ட், நக்கிள் ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே டெம்பரவரி ஜாயிண்ட்ஸ்ல வருது. ஏன் டெம்பரவரி? நம்மளால அதை அசம்பிளும் பண்ண வரும், டிஸ்மேண்டலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஜாயிண்ட்ஸ். பெர்மனன்ட் ஜாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருப்பேன். பட் நீங்க இது இப்பதான் நீங்க பாப்பீங்க. நான் கேட்கும்போது இதை பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால அதை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பெர்மனன்ட் ஜாயிண்ட் cannot be separated without damage. இது பிரிக்கவே முடியாது டேமேஜ் இல்லாம. உதாரணத்துக்கு வெல்டிங். நீங்க வெல்ட் அடிச்சிட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்றப்போ நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே வராது. ஸோ அதனால டெம்பரரி ஜாயிண்ட்ஸ்க்கு பெர்மனன்ட் ஜாயிண்ட்டுக்கும் இதுதான் மேஜர் வித்தியாசம். ரிவர்ட் அடிக்கிறது, சால்ட்ரிங்கு, வெல்டிங்கு, இது எல்லாமே பெர்மனன்ட் ஜாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, நட்டு, போல்ட், ரிவர்ட், வெல்டிங். நட்டு போல்ட்னு பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் டெம்பரவரி ஃபாஸ்டனிங். டெம்பரவரியா எனக்கு இப்போ மட்டும் டைட்டா இருந்தா போதும், இல்லாட்டி நம்மளால வெல்ட் அடிக்க முடியாத இடத்துக்கு நம்ம டெம்பரவரி யூஸ் பண்ணுவோம். என்னென்ன நட்டு இருக்கு? எக்ஸகோனல் நட். எக்ஸகோனல்னா அதோடைய எட்டு பார்த்தோம்னா இப்படி இருக்கும், எக்ஸகோனல் ஷேப்ல. ஸ்கொயர் நட்டு, அதுக்கப்புறம் லாக் நட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்கொயர் நட் குறிப்பிட்ட இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய இடத்துல எக்ஸகோனல் நட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிவர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா பிரிட்ஜு, பாய்லர்ஸ், ஏர்கிராஃப்ட், எங்கெங்க வெல்டிங்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல நம்ம ரிவர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற 2 டைப்: கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங். கேஸ் வெல்டிங்னா நம்ம அசிட்டிலின் கேஸும் ஆக்சிஜனும் யூஸ் பண்ணி நம்ம கேஸ் வெல்டிங் பண்ணுவோம். ஆர்க் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் வைப்போம். அதுதான் ஆர்க் வெல்டிங்கும் கேஸ் வெல்டிங்கும். கேஸ் வெல்டிங் யூசஸ் எலக்ட்ரிக் ஆர் ஹீட். ஓகே. அதுக்கப்புறம் பைப் ஃபிட்டிங். எப்படி நம்ம பைப் எல்லாம் ஃபிட் பண்றதுன்னு. பைப் ஃபிட்டிங் மீனிங் ஜாயினிங் பைப்ஸ் ஃபார் ஃப்ளூயிட் ஆர் கேஸ். நம்ம பைப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த லிக்விடோ இல்லை கேஸோ நம்ம மூமெண்ட்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம இது பண்ணுவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் பைப் இருக்கு, பிவிசி, யூபிவிசி, இந்த மாதிரிலாம். ஓகே, இதுல டி ஜாயிண்ட், எல்போ, கப்ளிங், யூனியன், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். டி ஜாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸை நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கப்ளிங் என்ன பண்ணுவோம்? 2 பைப்பை ஜாயின் பண்றதுக்கும். யூனியன்னா ஈஸி டிஸ்அசம்பிளி, நம்ம ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் யூனியன். ஸோ 4 டைப்ஸ் கிட்ட இருக்கு. நிறைய டைப் இருக்கு, நம்ம சிலபஸ்க்கு இது போதும். அடுத்து லேத் மிஷினோடைய பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. மெயினான ஆப்ரேஷன்ஸ் என்னன்னா டேர்னிங், நம்மளுடைய டயாமீட்டர் கம்மி பண்றது. இதை நம்ம ரெடியூஸ் பண்றது பேர் தான் டேர்னிங், அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ். ஃபேஸிங்னா நம்ம ஃபிளாட் சர்ஃபேஸா கொண்டு வருவோம், அது ஃபேஸிங். பார்ட்டிங்னா ரெண்டுத்தையும் நம்ம 2ஆ பார்ட் பண்ணிடுவோம். இப்படி இருக்கிற ஒர்க் பீஸை மார்க் பண்ணி நம்ம பார்ட்டிங்கா கொண்டு வந்துடும், 2 பார்ட்டா மாற்றும். அதே மாதிரி த்ரெட் கட்டிங்னா என்ன? இந்த ஸ்க்ரூக்கெல்லாம் நீங்க பின்னாடி பார்ப்பீங்கல்ல, இதுதான் த்ரெட் கட்டிங். இது எல்லாமே நம்ம லேத்ல பண்ணலாம். அதெல்லாம் நம்ம எங்க பண்ணலாம்னா எக்ஸ்டர்னல் த்ரெட் கட்டிங்னுவாங்க. அதுக்கப்புறம் எசென்ட்ரிக் த்ரெட் கட்டிங், இன்டர்னல் த்ரெட் கட்டிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு த்ரெட் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இது போதும், நீங்க பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இது போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நர்லிங். மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சது நர்லிங் தான். நர்லிங் எதுக்கு நம்ம பண்றோம்? கிரிப் நல்லா கிடைக்கிறதுக்காக. ட்ரெயின்ல நம்ம போகும்போது நம்மளுடைய அந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா நர்லிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறப்ப நர்லிங் பண்ணியிருப்பாங்க. ரீசன் என்ன? நம்மளுக்கு கிரிப் கிடைக்க. இதுதான் நர்லிங் டூலு.
இதை வந்து இப்படி செட் பண்ணி அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க் பீஸில் இதை அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம டெயில் ஸ்டாக்ல பண்ண முடியாது, ஹெட் ஸ்டாக்ல தான் நம்ம இதை வச்சு பக்கத்தில் வச்சு பண்ண முடியும். இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நாபு போரிங்ன்றது நம்மளுக்கு ட்ரில்லிங் மாதிரி தான். ஆல்ரெடி போட்டிருக்க ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக்குறது போரிங். ட்ரில்லிங் வந்து நம்ம புதுசா ஒரு ஹோல், அந்த இடத்துல ஒரு ஹோல் நம்ம கிரியேட் பண்றது ட்ரில்லிங். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் நாலேஜ். ஓம்ஸ் லா, நம்ம பிசிக்ஸ்ல ஓம்ஸ் லா படிச்சிருப்போம். ஓம்ஸ் லாவுடைய பர்பஸ் நம்ம இந்த இடத்துல தேவைப்படுது. ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். V is equal to IR. I வேணா V by R. அதே நம்மளுக்கு R வேணா V by I சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இதுல இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், சீரியஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். சீரியஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் மாறும். பேரலலை பொறுத்த வரைக்கும் கரண்ட் டிஃபர் ஆகும், வோல்டேஜ் சேமா இருக்கும். இது ரொம்ப முக்கியம். CBT 1ல இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது லூப்ரிகேஷன் எதுக்கு நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுவோம், அதோடைய ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ண, ஏதாச்சும் ரெண்டு பார்ட்ஸ்க்கு நடுவில் உராய்வு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ரிக்ஷன்ஸை கம்மி பண்ணுவோம். அதே மாதிரி கீர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்மிட் த ரோட்டரி மோஷன். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கீர் பற்றி வேணா டீசல் மெக்கானிக்ல இன்னைக்கு போட்டிருப்பேன் ஃபைனல் பார்ட்னு. அதில் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பாருங்க. ரோட்டரி மோஷனில் கன்வெர்ட் கொடுக்கும் கீர் வந்து. என்னென்ன டைப் இருக்குன்னா ஸ்பர் கீரு, எலிக்கல் கீரு, பெவல் கீரு, இந்த எல்லா கீரும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. வார்ம் கீரு இதெல்லாமே இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஷாஃப்டை வந்து ரொட்டேட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணுற ஷாஃப்ட்டுக்கு சப்போர்ட் தர்றது பேரிங் தான். பால் பேரிங், ரோல் பேரிங், நிறைய பேரிங் இருக்கு, நம்ம ரெண்டு போதும். இந்த ரெண்டு பேரிங் தான் நம்ம அதிக இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் நம்ம பார்க்கும்போது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் டன் பிஃபோர் ஃபெயிலியர். ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்துலையும் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பைக்காக இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ். நம்ம எங்கே எரர் பண்ணுறோம், எங்கே நம்மளுடைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னா இந்த மெயின்டெனன்ஸ். நம்மளோட லைஃப்பில் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரேக் டவுன் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும், SOPயை ஃபாலோ பண்ணணும். லூப்ரிகேஷன் கரெக்டாக இருக்கா, இன்ஸ்பெக்ஷன்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, கிளீனிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்மேண்டிலிங் அசம்பிளிங் டெக்னிக்ஸ். டிஸ்மேண்டிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எந்தெந்த பார்ட் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்னர்ஸை ரிமூவ் பண்ணணும், அதாவது இந்த ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் நம்ம கழட்டின பார்ட்ஸை வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கணும். அதே ஆர்டர்ல இந்த பார்ட் இங்கே தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இந்த 3 விஷயம் தான் நம்ம ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம், அடுத்து ஃபாஸ்ட்னர் ரிமூவ் பண்ணுறோம், எடுத்த பார்ட்டை பத்திரமா எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங்னா என்னன்னா பிரச்சனையை கண்டுபிடிச்சி ஒரு தீர்வை தர்றது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ப்ராப்ளம், செக் காம்போனன்ட், ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ். இப்போ நம்ம வண்டியில வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏன் காத்து நிற்க மாட்டேங்குது, ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்றோம். சரி, காத்து நிற்காத ரீசன் வால் டியூப் ப்ராப்ளமா, இல்லை வந்து இது டியூப்லெஸ் டயரா, இல்லை இது வந்து டியூப்ல எதுவும் வெடிச்சிருச்சா, இல்லை டயர் வெடிச்சிருச்சா சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அந்த டயரை வந்து தண்ணி ஊற்றி பார்ப்போம், எங்க ஓட்டையா இருக்கு, எங்க காசு இருக்குன்னு நம்ம பார்ப்போம், எங்க டிஃபீட் ஆயிருக்குன்னு. அப்ப அப்படி பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல தான் இருக்கு, இங்க வந்து ஒரு ஆணி குத்தி இருக்கு, அதனால டயர் வந்து இதாயிருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பேர் பண்ணுவோம். பஞ்சர் ஓட்டுறதா ஓட்டுவோம், இல்லை டியூப்லெஸ் டயர்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் மாற்றுவோம். அப்போ ட்ரபிள் ஷூட்டிங்னா என்ன, ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஃபிட்டருடைய பேசிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணேன். இந்த ட்ரேடை வந்து இதோட முடியுது. நீங்க என்னுடைய வீடியோ இந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தா 30+ எடுக்கலாம், பாஸ் ஆயிடலாம்.
பட் நீங்கள் இன்னும் கொஸ்டின் டஃப்பாக கேட்குறாங்க அந்த மாதிரினா நீங்கள் டெக்ஸ்ட் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள், அது போதும். அதே மாதிரி ட்ரேட் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கிறதுலேருந்து தான் கேள்வி வரும். பேசிக்கான கான்செப்ட்டு அதை ரீட் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபிட்டருடைய ட்ரேட் முடியுது. அடுத்து நான் ஈடி இன்ஜினும் அதுக்கப்புறம் ஏசியை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.